அனைவருக்கும் வணக்கம். துருவம் நல்வாழ்வு அறக்கட்டளையிலிருந்து வேதா. இந்த பதிவு ஓமத் தண்ணீர், அதாவது ஓம நீர் அப்படின்ற ஒரு நீரை பற்றியான ஒரு பதிவு. இந்த நீர் எதுக்காக சொல்லப்படுது அப்படின்னா, இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த வாயு தொல்லைகள் அதிகமாக இருக்குது. கேஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய தொந்தரவுகள் அதிகமாக இருக்குது. இதற்கு அடிப்படையான காரணம், அதாவது செரிமானத்தை புரிந்து கொள்ளாத ஒரு தன்மை தான். அதாவது செரிமானம் செரித்த பிறகு, அதாவது உணவு செரித்து பசி வந்த பிறகு சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த தொந்தரவுகள் ஏற்படாது. அதே போல் பொருந்தும் உணவுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த தொந்தரவுகள் வராது. ஏன்னா இன்றைக்கி உள்ள வாழ்க்கை முறையில் நிறைய பேர் இந்த பொரித்த உணவுகள், எண்ணெயில் பொரித்த உணவுகளை அதிகமாக எடுக்கக்கூடிய நிலையில் அந்த சுவைக்கு ஆட்பட்டு அதிகமான பொரித்த உணவுகளை இன்றைக்கி உள்ள மனிதர்கள் அதிகமாக சாப்பிட்றாங்க. அதுவும் இரவு தாமதமாக எண்ணெயில் பொரித்த உணவுகள், தீயில் சுட்ட உணவுகள், அதே போல் இரவு கல்லில் சுட்ட உணவுகள், தோசை, சப்பாத்தி, பொரித்த உணவுகளை சாப்பிடும்போது உணவில் வாதம் மிகுதியாகி வாயு தொந்தரவுகள் அதிகமாக வரும். இதை மாற்றிக்கணும். இதெல்லாம் மாற்றிக்கிட்டு அதன் பிறகு இது, அதாவது நம்ம செய்கிற தவறுகள்லேருந்து நம்ம திருத்திக்கிட்டோம்னா தான் உடல் நலமாக இருக்கும். உடல் தானாக கெடாது, நம்ம கெடுத்தால் தான் கெடும். அப்படி நம்ம கெடுத்து கொண்டதை ரொம்ப சிரமத்துக்குள்ளாகும் போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஓமத்தண்ணீர் இதை எடுத்து ஓரளவுக்கு நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். இந்த சின்ன பிள்ளைங்களுக்கும் இதை கொடுக்கலாம். எல்லாமே உணவு ஒழுங்கில் இருந்தோம்னா இந்த தொந்தரவுகள் வராது. ஒழுங்கிலிருந்து மீறும்போது அதற்குண்டான சிரமத்தை உடல் வெளிப்படுத்தும். அதற்கு இந்த ஒரு தன்மை பொதுவாகவே ஒரு சில பேர் இது உணவுனால கெடும். இன்னொன்று சூழல்லையும் குளிர்ச்சி தன்மை அதிகமாகும் போது இந்த வாதம் அதிகம் உள்ள உடல் தன்மை கொண்டவர்கள் அதிகமாக சிரமத்துக்குள்ளாவாங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு சின்ன ஒரு மாற்றத்தெல்லாம் இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த பதிவு வழங்கப்படுது. அந்த ஓமத்தண்ணீர் அப்படின்றது 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும். 2 குவளை நீர் ஒரு சில்வர் பாத்திரத்தில் எடுத்துக்கணும். அதில் 1 ஸ்பூன் ஓமம். ஓமம்னா எல்லாருக்கும் தெரியும், அந்த ஜீரகத்தோட சின்னதாக இருக்கக்கூடியது ஓமம். 1 ஸ்பூன் ஓமத்தை போட்டு சிம்மில் வச்சு, குறைந்த நெருப்பில் வச்சு கொதிக்க விடணும். நல்லா கொதித்து அது 1 டம்ளர் ஆகணும். 1 டம்ளர் ஆன பிறகு அதை வடிகட்டிட்டு அந்த நீரை பொறுக்கிற சூடில் மிதமான வெப்பத்தில் குடிக்கணும். இது எப்போ குடிக்கணும்னா, காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கக்கூடாது. சாப்பிட்டு ஒரு 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் கழிச்சு, ஒரு 11 மணிக்கு காலையில் அப்படி எடுத்துக்கலாம். நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் ஒரு ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுக்கோங்க. அங்கேயும் போய் ஒரு டீயோ சமோசா சாப்பிட்டு இதை குடிக்கக்கூடாது, அதை புரிஞ்சுக்கோங்க. அப்படி ஒரு 11 மணிக்கு ஒரு முறை, அதே போல் மாலை வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு 6 மணிக்கு அந்த போல் ஒரு டம்ளர். ஒரு நாளைக்கு 2 வேளை, குறைந்தது ஒரு 5 நாட்களுக்கு இதை எடுத்துக்கலாம். அதன் பிறகு தொடர்ந்து எடுக்கக்கூடாது. இது ஒரு பழக்கமாக ஆக்கிக்கக்கூடாது. ஒரு குறைந்தது 3 நாள், ரொம்ப அதிகமாக தொந்தரவு இருந்ததுன்னா 5 நாட்கள் தான். அதுக்கு மேலே இது தொடர்ந்து எடுக்கக்கூடாது. இது ஓம நீர் அப்படின்ற ஒரு செயல்முறை. இது நல்லா அந்த நெஞ்சு எரிச்சல், ஏப்பமாக வந்துட்டுருக்கிறது, இல்லை காற்று அதிகமாக பிரிஞ்சு போயிட்டே இருக்கிறது, இதுக்கெல்லாம் ரொம்ப ஒரு வடிகாலாக இது இருக்கும். ஓம நீர் இந்த செயல்முறையை செஞ்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நன்றி.